வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்க் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எல்லாவற்றையும் நன்றாக செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேச பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். இருந்தவனமாக ஆண்டவர் சன்னிதானத்திலே ஸ்தோத்திரிப்போம். பரலோக பிதாவே, நல்லாண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த மார்க் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவரோடு பேசும். இங்கு இருக்கிற மக்களோடும் வீடுகளிலே, ஆங்காங்கு வீதிகளிலே, வீடுகளில் உட்கார்ந்து கேட்கிற தெய்வ மக்களையும் ஆசீர்வதி. சேனல் வழியாக பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. தொடர்ந்து இணைப்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசித்த இந்த வசனத்திலே எல்லாவற்றையும் நன்றாக செய்தார் அப்படிங்கிற வார்த்தையை நாம் இன்றைக்கு சிந்திக்க போறோம். என்ன செய்தார் என்பதற்கு அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, செவிடர் கேட்கவும் ஊமையர்கள் பேசவும் பண்ணுகிறார் அப்படிங்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். புதிய பாட்டிலே 59வது பக்கம் இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்கள். செவிடர் கேட்கவும் ஊமையர்கள் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். இதுக்கு முன்னால் ஆச்சரியப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், நன்மைகளை கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்பவும் ஒரு அற்புதத்தை அங்கு நன்றாக செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நன்றாக செய்தார்? செவிடர்கள் கேட்கவும், காது கேட்காது இருக்கிற அவர்கள் திரும்பவும் கேட்கவும், பேச முடியாது இருக்கிறவர்கள் திரும்பவும் பேசவும் செய்தார் என்கிற வார்த்தையை கண்டவர்கள், கேட்டவர்கள் மென்மேலும், ஏற்கனவே ஆச்சரியப்பட்டு முடிஞ்சிட்டு இப்ப அடுத்த ஆச்சரியத்துக்குள்ளே ஆண்டவர்களை செய்கிறார், நடத்துகிறார். நான் இப்பொழுது சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய செயல்களினாலே தேவன் என்னையும் உங்களையும் மென்மேலும் ஆண்டவர் ஆச்சரியப்பட செய்கிற ஆண்டவரா இருக்கிறார். ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க ஆச்சரியப்பட்டுட்டோம், பெரிய காரியம் நடந்துட்டு அப்படின்னு ஆச்சரியப்பட்டதோ நின்று விடாமல் தொடர்ந்து அவரை பின்பற்றுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனாகி ஆண்டவர் மென்மேலும், அதாவது இப்ப என்னன்னா, ஒரு அற்புதத்தை அதிசயத்தை நாம் பார்த்துட்டோம், அதோட ஆண்டவர் நிறுத்தல, அடுத்த கட்ட அற்புதத்தை அதிசயத்தையும் செய்து நம்முடைய இருதயம், நம்முடைய மனம் அத்தனையும் ஆண்டவராக கர்த்தர் ஆச்சரியப்பட செய்கிற ஆண்டவராக அங்க இருக்கிறார். கர்த்தர் சோதனை. இது 11வது மாசத்துல இருந்து ஓட்டிருக்கிறோம். இது கிருபையினாலே 3வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையில இந்த வருஷத்துக்குள்ள நீ ஆச்சரியப்படுகிற காரியம் நடந்திருக்கா? யோசித்து பாருங்க. இப்ப சொல்லாண்டா, வீட்டுல உட்கார்ந்து யோசித்து பாருங்க, ஆச்சரியப்படுகிற காரியங்கள் எது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே நான் சொல்லுவேன், இந்த வருஷத்துல எனக்கு 4 கட்டி வந்துச்சு. 4 கட்டி. டைரிய கொஞ்சம் லேசா திருப்பி பார்த்தேன். கர்த்தர் சொல்றேன், இன்னைக்கும் நான் ஒரு கட்டி உடைஞ்சி இன்னும் அது பரிபூர்ண சுகம் ஆகா நிலையில இருக்கு. கர்த்தர் சோதனம் இல்லைங்களா? ஆனா இது வரும், உடையும், கொஞ்சம் வேதனைப்படுத்தும், அப்புறம் தானா சொல்லுங்க போகாது, சோமாயிரும். ரத்தம் கர்த்தர் சோதனம். ஆனா ஏன் இப்படி வருது அப்படின்னு சொல்லி பலரும் பலவிதமான காரியம் யோசிப்பாங்க. ஒரு பாவம் பண்ணியிருப்பாரு, இல்ல அக்கிரமம் பண்ணியிருப்பாரு, இல்ல ஒரு வேண்டாம் வேலை பண்ணியிருப்பாரு அப்படின்னு கண்டிப்பா யோசிப்பாங்க. திருப்பம். ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா, என் மனசாட்சிப்படி என்னப்படி இந்த கட்டி வரலன்னா வேற ஒரு பிரச்சனை வரும். அது உறுதி, அதுல என்ன மாற்றம் இல்லை. இது வந்ததுனால
இந்த தண்டனையோடு இந்த இந்த பலவீனத்தோடு அது சுகமாகி அதுல இருந்த கெட்ட நீர் அத்தனை என்ன செய்து வெளியே போயிடும், சுகமாகி சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனா கட்டியோட வலிக்குதா? ஏப்பா நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். எத்தனை பணியே வேஸ்டா போச்சுன்னு எனக்கு தான் தெரியும். கத்திர சொல்றோம் கலங்குதா? அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையும் பார்க்கணும். இதை போல ஆனா இதே நேரத்துல ஆஸ்பத்திரியில போய் ஆபரேஷன் பண்ணி பணம் செலவழிச்சு எவ்வளவு ஆகியும் சுகமாகாத ஆட்கள் இருக்காங்க. நமக்கு அந்த பஞ்சு அந்த ஒற்றைகளோட அது 50 ரூபா 75 ரூபாயா 30 ரூபா. அதுல ஒரு லேசா ஒரு அந்த அந்த பழுத்து வெளியே வருவதுக்கு ஒரு ஆயில்மெண்ட் 10 ரூபாய். கொஞ்சம் பஞ்சு எங்க அண்ணா வச்சிருக்க பஞ்சு அவ்வளவுதான். 2 நாள் ஒட்டினா 3ஆம் நாள் தானா உடஞ்சிட்டு நான் படுத்திருக்கும் போது ஒரு பனியன் 2 பனியன் வேஸ்ட் தான். அதனால திரும்ப போட்டு போடணும், தூரப்பட முடியாது. அதுக்காக கத்திர தோத்துறோம். ஆனா இது இன்னொரு வந்திருக்குமானா அது ஏகப்பட்ட பண செலவு. அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, எத்தனை ரூபாய் வருது, ஆனா தேவன் அவருடைய செய்கைகளினாலே என்னை மென்மேலும் ஆச்சரியப்பட வைக்கிறார். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஆனால் இது நடுவில் பிரயாணம் தான், சாப்பாடு தான், போக்கு தான், வரத்து தான், ஒரு நேரம் கூட சும்மா இருக்கல. ஆமாம் ஆமாம் கத்திர சோத்திரம். அவன் இதெல்லாம் அவர் தான் செய்யறார். சரி, இப்போ நான் இதே சொல்லிட்டு போனா என் சாட்சியா சொல்லிட்டு போறோம், என் மோன் சொல்லுவோம் உனக்கு வேற ஒரு வேலையே இல்லையா அப்படிங்குவா. அதனால அதை சொல்லுவேன். ஏன்னா ஏன் சொல்றேன்னா அதை புரிஞ்சு விட முடியும். அது மாதிரி உங்க சரீரத்துல பல பிரச்சனை வந்திருக்கும், பலவீனம் வந்திருக்கும், 4 பேர் ஏசிருப்பாங்க, நீ மௌனமா இருந்திருப்பீங்க. இது எல்லாத்தையும் தேவன் நம்ம கூட இருந்து மென்மேல் நம்ம என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். சரி, நான் இன்னைக்கு சொல்ல போற செய்தியின் தலைப்பு என்ன கவனித்துக் கொள்ளுங்க. அவர் கர்த்தர் என்னென்ன செய்வார், கர்த்தர் என்னென்ன செய்வார், நிறைய செஞ்சிருக்கார். நான் சொல்றேன், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சீக்கிரம் வாசிங்க. தான் உண்டாக்கிற எல்லாத்தையும் பார்த்தார், நன்மை செய்தார். எப்படி செஞ்சார்? நன்மை செய்தார். தான் உண்டாக்கிற எல்லாத்தையும் பார்த்தார், எல்லாம் நல்ல இருக்கு. நீங்க கவனிங்க, கவனிங்க சொல்ற கவனிங்க. மேல பார்த்தார், சந்திரன் சூரியன் அவதான் செய்தார், எல்லாம் நல்லா இருக்கு. பூமியை பார்த்தார், மரம் செடி புல் வகைகள் பல வகைகள் எல்லாம் நல்லா இருக்கு. சமுத்திரத்தை பார்த்தா எல்லாம் பயங்கர அழகா இருக்கு. மனுஷனை பார்த்தா என்ன போல இருக்கான், எல்லாம் நன்மை செய்தார். சரி, நம்முடைய தேவன் யார்? நன்மை செய்கிறவர். இன்னொரு அசல் நிறுவனப்படுகிற பிரசங்கில அதனதன் காலத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்தார். எப்படி சொல்ல நேர்த்தியா செய்தார். எனக்கு 15 வயசு 16 வயசு நினைக்கிறேன், எனக்கு ஒரு கட்டி வந்துச்சு. அது கட்டி இன்னும் இருக்கு, இதுல இருக்கு, சட்டப்படாம இருக்கும், பார்த்தா தெரியும் இருக்கு. ஏறக்குறைய எனக்கு 63 வயசு ஆச்சு. இது 63 வயசுல ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் இதை கட்டி தெரியப்பட்டுச்சு. அது அப்படியேதான் இருக்கு. சில வேலை வலிக்கும். இது ஆபரேஷன் பண்ணதுக்கு ஒரு அம்மா 20 நேரம் கொடுத்தா, அதனால திட்டோம் கட்டி அங்கதான் இருக்கு. ஆபரேஷன் பண்ணியாச்சா பண்ணத நான் அப்படின்னு அப்படி இன்னும் 20 நாள் வேணுமா அப்படின்னு கட்டமா இருந்துச்சு. தந்தா நல்லா இருக்கும் நான் நினைச்சுக்கிட்டேன். நான் போய் ஆஸ்பத்திரியில போய் இத காமிக்கணும். இங்க தக்கலையில ஒரு டாக்டர், அதாவது எனக்கு தெரிஞ்ச டாக்டருக்கு அவர் சொந்தக்காரர் போனோம். அவர் பேர் குமார். செக் பண்ணாங்க, கண்டிப்பா இருந்தாகணும் அப்படின்ட்டாங்க. சுகர் செக் பண்ண ஹை சுகர். அப்ப அவர் சொன்னாரு சுகரை குறைச்சிட்டு வாங்க, நாங்க ஆபரேஷன் பண்ணலான்னாரு. சொல்லி 20 வருஷம் ஆச்சு, இன்னும் போனது. அவர் பெரிய ஆஸ்பத்திரி கட்டுக்காரு.
என்னையா நான் இடையில பாக்குற போல எனக்கு ஆசையா இருக்கு, பெரிய ஆசை தெரியும். நல்லா போகும்போது ஒரு சின்ன செட்டு தான் இருந்துச்சு, இப்ப பெரிய ஆசை கட்டிக்க நல்லதான். ஆனா திடீர்னு வலிக்கும், திடீர்னு ஊரும் உடஞ்சிருமோ அப்படின்றதுலாம் நான் யோசிச்சிருக்கேன். இதுவரை எந்த தீங்கு செய்யணும், தீங்கு செய்யணும். அதை எடுக்கலாம் அப்படின்னு இடையில ஒரு எண்ணம் வந்துச்சு. இதை போய் பணத்தை செலவழித்து ஒரு 1 லட்சம் ரூபாய் ஒப்பாகும் இருந்தா வேற ஏதாவது வேலை முடிக்கலாம். ஆண்டவரை சோதனம் என்ன கொண்டு வந்து என்ன கொண்டு போக போறோம் இருக்கட்டும் அது பாட்டு சொல்லி சோதனை பண்ணி விட்டுட்டேன். அது அப்படியே இருக்கு. நான் ஏன் இதை சொல்றேன் நீ புரிஞ்சுக்கணும். அவர் எதையுமே தப்பா செய்ய மாட்டார். நல்லா கவனிச்சுக்காங்க, எதையுமே தப்பா செய்ய மாட்டார். அப்போ நன்றா செய்கிறார், அதே காலத்துல நேர்த்தியா செய்கிறார். இன்னொரு வாசிக்கிறோம் ஏசாயா 44:24. ஏசாயா 44:24. ஏசாயா 44:24. நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நல்ல கவனிச்சாங்க. எங்க யானுக்கு ரொம்ப வருத்தம், அவனை மட்டும் ஜோப்பா பத்திருக்கேன், நீ கருப்பா பத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. இது ஒரு பெரிய போராட்டம் இருக்கட்டும். எல்லாமே அவர் செய்தது. இவன் வேகாம வந்திருக்கான், நல்ல வெந்து வந்திருக்க, அவ்வளவுதான். தீல கொஞ்ச நேரம் வெந்தாதான் கருப்பா இருக்கும், சோப்பா இருக்காங்கல்ல அழகா வேக்காடு, அவ்வளவுதான். பிஸியா இருந்தான், புரியாம புரிஞ்சுக்கிட்டு ஐயா ஐயாங்காங்க போட்டோம். ஒரு வெள்ளைக்காரன் சொல்லிருக்கான் கருப்பனை பார்த்து கருப்பா அப்படின்னு. அப்போ அந்த அந்த வெள்ளைக்காரனை பார்த்து அந்த கருப்பன் சொல்லியிருக்கான், முட்டாள், உனக்கு உன் மேல இருக்கு பாரு அதை என் ஆண்டை எங்க வச்சுக்கா தெரியுமா, என் காலுக்கு வச்சுக்காருல அப்படின்னு இருக்கான். காலை தூக்கி அமைச்சிருக்கான். இவன் சரீரம் எவ்வளவு வெள்ளையா இருக்கோ அவ்வளவு வெள்ளையா இருக்கல காலு. உன் கலரை என் காலுக்கு வச்சிருக்காரு, முட்டாள் அப்படின்னா. அப்போ அந்த கருப்பு வைக்கிற வெளிச்சத்தை பத்தியா தெளிவா இருக்கு. நம்ம அது இல்லையே இது இல்லையே நம்ம மனசுல வச்சுட்டு இருக்கோம். அவன் தெளிவா கேட்கான். அதே போல ஆண்டவராக கற்ற எல்லாத்தையும் நன்றா செய்கிறார், நேர்த்தியா செய்கிறார், எல்லாமே அவர் தான் செய்கிறார். இன்னும் வாசிக்க போறோம். 138 சங்கீதம் 8 வசனம். 138:8. சங்கீதம் 138:8. இவ்வளவு நேரமா ஆண்டவா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவருடைய செயல்ல ஒண்ணுக்கு முன்பு முரண்பாடா இருக்கவே இருக்காது, இருக்கவே இருக்காது. தயவுசெய்து புரிஞ்சுக்காங்க. ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வாரானா அது நேர்த்தியா இருக்கும், நன்றா இருக்கும், ஒழுங்கா இருக்கும். எல்லாம் அவர் தான் செய்தார். கர்த்தர் சொல்றார் எல்லாவற்றையும் அதான் செய்வார். கர்த்தர் சொல்றார். சரி, நான் இப்பொழுது என்ன செய்கிறார் அவருக்கு ஒரு 5 காரியத்தை உங்களுக்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் என்னென்ன நமக்கு செய்தார், இந்த நம் மேலும் மேலும் ஆச்சரியப்படுவதற்கு தேவனாய் ஆண்டவர் என்ன செய்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் செவிடனை அதாவது கேட்க வச்சார், ஊமையனை பேச வச்சார். அதான் அவனுடைய வாழ்வு இப்படிதான் முடிஞ்சுட்டோ அப்படின்னு அவன் குடும்பத்தான் சொந்த பந்தங்கள் இருக்கும் பொழுது தேவன் அதை மாற்றி அவர் நன்றாக செய்தார். இப்ப நான் கேட்கிறேன், இப்படிதான் முடியும், இப்படிதான் ஆகும் அப்படின்னு நினைக்கிறத தேவன் மாற்றி நன்றாக செய்து நம்மை ஆச்சரியப்பட பண்ணுவதற்கு தேவன் வல்லவரா இருக்கிறார். உங்க இருதயத்திலே உங்க சிந்தைகளை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இதுவரையிலும் இது ஆச்சரியப்பட்ட காரியத்திலே
தேவன் மென்மேலும் ஆச்சரியப்படத்தக்க காரியங்களை செய்வதற்கு வல்லவர் வல்லவர். அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் என்னென்ன செய்கிறார்? ஒன்று, கர்த்தர் நமக்காக அதிசயங்களை செய்கிறார். கர்த்தர் நமக்காக செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். வாசிக்கலாம் சங்கீதம் 77:14. சங்கீதம் 77:14 வாசிப்போம், சீக்கிரம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, உங்களுடைய அதிசயங்களை ஜனங்களுக்குள்ள விளங்க பண்ணினீர் என்று. அவர் ஒரு அதிசயம் இல்லை, ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிறவர். நீ கவனிங்க, எண்ணி முடியாத அற்புதங்கள் செய்கிறவர். கொஞ்சம் யோசிக்க. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து கானான் கூட்டி கொண்டு போகணும். ஆனா பெலிஸ்தியர் தேச வழியா போனா 50 நாள்ல போயிடலாம். எத்தனை நாள்ல போயிடலாம்? 50 நாள்ல போயிடலாம். ஆனா யுத்தங்கள் சந்திக்க வேண்டியிருக்கு, நிறைய இழப்புகள் இழக்க வேண்டியிருக்கும், கஷ்டம். அதனால ஆண்டு வச்சுக்கா கொஞ்சம் சுத்தி கொண்டு போனார். எப்படி கொண்டு போன? சுத்தி கொண்டு போனார். சரி, சுத்தி கொண்டு போகும்போது முதல்ல வந்தது செங்கடல். இஸ்ரேல் ஜனங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏறக்குறைய 30 லட்சம் ஜனங்கள் வராங்க. எவ்வளவு வராங்க? 30 லட்சம். ஆடு மாடு வேற, 30 லட்சம் இருக்கு, ஆடு மாடு வேற. இப்ப எவ்வளவு தூரம் வந்திருக்காங்க? நம்ம திருக்குறங்குடி இந்த லோகிபுரத்துல இருந்து தெற்க சொல்ல வேண்டாம், வடக்க சொல்லுவோம். எவ்வளவு தூரம் போயிருக்காங்க? 30 லட்சம் ஜனங்கள் ஏறக்குறைய கங்கராங்குளம் வர போயிருக்காங்க. என்னம்மா எவ்வளவு கூட்டம் இருக்கு! 7 லட்சம் ஜனங்களையே நிற்க முடியாது. 30 லட்சம் ஜனங்கள், ஆடு மாடு வண்டி, ஏசு அப்பா. ஆமா, வீடு வேற. அவ்வளவு இருக்கு. இப்ப என்னன்னா, முன்னால இருக்கிறவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன இருக்கு? செங்கடல் இருக்கு. சரி, பின்னால் இருக்கிறவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. யாரு? பார்வோன் வரான். நடுவில் இருக்க பாருங்க, அவனுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. போனா போய் இல்லைன்னா குப்பை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அழிஞ்சு வந்தாதான் இவன். இப்படியும் சிலர் இருப்பாங்க சபையில. முன்னால பிரச்சனையோடு இருக்கவும் இருப்பான், பின்னால இருக்கவும் பிரச்சனையோடு இருப்பான், நடுவில் ஒரு வாட்டி இருக்கும். எதுவும் வந்துக்கிறாரு, அவங்க அப்படியே போவாங்க. அவங்க வழி அவங்களுக்கு. சரி, இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா என்ன நடக்கு அப்படின்னா, இந்த செங்கடலை தான் கர்த்தர் அற்புதம் வச்சிருக்காரு, அதிசயம் வச்சிருக்கிறார் அப்படின்னு அப்பொழுது தெரியல. இப்ப சொல்ல, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு உள்ள உங்க வழி வச்சிருக்கார், உங்களுக்கு பாட வச்சிருக்கிறார், உங்க நெருக்க வச்சிருக்கிறார், உங்களை விடுதலை வச்சிருக்கிறார். அவங்க கண் பார்வைக்கு முடிஞ்சு போச்ச, வழி இல்லாம போயிட்ட, சேரா முடிஞ்சு போச்ச அப்படிங்கிற போல தோன்றும். பயப்படா. தேவன் ஒரு நாள் தவறா செய்ய மாட்டார், செய்யவே மாட்டார். நீங்க கண்டிப்பா ஒரு காலத்துல அழுதா உங்க சிரிக்க வைப்பார். உங்க மனம் ரொம்ப வேதப்படுதா, மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது எந்த சூழ்நிலை, ஊழியமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். நான் சிங்கூரத்துல அந்த வீட்டை கட்டிட்டு இருக்கோம். அங்க 2 பேர் 3 பேர் இருக்கான். நம்ம போன உடனே ரைட் போர்ட் கடக்க வைப்போம். ஆமா, அவன் என்ன பயப்படுத்துறான். அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அதை செஞ்சிருவேன் அவன் சொல்லி குறுக்க நெருக்க நடந்து அவன் அங்கேயும் போவான். நான் பார்ப்பேன், போறியா போயிட்டியா. உன்னை போல எத்தனை ஊர்ல எத்தனை பார்த்து கர்த்தர் செய்த காரியங்கள்லாம் நான் கண்டு கழிகூர்ந்து வந்திருக்கேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அவனுக்காக ஜெபம் பண்ண. ஆண்டவரே, தெரியாம செய்யலாம், சின்ன பிள்ளைய வச்சிருக்கான், சின்ன பிள்ளைய கட்டியிருக்கான், இவனுக்கு எதுவும் தீங்கு வந்துடக்கூடாது, அவனுக்கு இறக்கம் வராது. அவன் பார்த்துக்காரா அப்படிப்பான். நம்மளும் பார்த்துக்காரும் என்ன செய்ய அப்படின்னு நான் போட்டு என் பிள்ளைகளை இப்படியே முடியல, கேட்க மாட்டேங்கல. நான் கேட்டா அவரு கேட்க மாட்டாரு. புரியுதா? நம்ம அவங்க சரி, ஆண்டவர் என்ன செய்யணுமோ
செஞ்சுட்டு போறார். இவ்வளவு தூரம் நடத்தினவர் இன்னும் நடத்துவார்னு பொறுமையா காரியங்களை செஞ்சுட்டு போறான். இதுல இருக்கு பாருங்க. ஆனா கண்டிப்பா வேலை வருது. அவன் பண்ணுற குட்டிச்சட்டையை பார்த்தாச்சுன்னா அளவு கல்ல பிடிங்கி போட்டான், 4 கல்லி பிடிங்கி போட்டான், ஒரு கல் ஒன்று தப்பி இருக்கு. எங்க கண்ணுக்கு மேலே பிடிங்கி போட்டு போனான் பாட்டுல. நாங்க இவன் தூக்கி நடப்போனாரு, இவர் அடுத்த வேகம் டம்மா டிப்பாரு நடாத, அது அங்கேயே கிடக்கட்டும். எங்கன்னா பிடிங்கி போட்டானோ அங்கேயே கிடக்கட்டும். என்ன பிடிக்காம போட்டான் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தோம். ஏன் வருதான் எல்லாம் அவர் பார்க்கிறார். நமக்கு ஆத்திர அவசரம், கேட்டலாமா, சண்டை போட்டலாமா, ஒரு கை பார்த்துடலாமா அப்படின்னு ஒரு கை பார்க்க அவர் எல்லாம் நன்றா செய்வார். நிச்சயம் செய்வார். கண்டிப்பா காலம் தாமதத்தாலும் கர்த்தர் நேர்த்தியா செய்ய வல்லமை உள்ளது. சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நமக்காக அதிசயம் செய்கிறவர். எப்படிப்பட்ட அதிசயம் செய்கிறார்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. நான் கேட்கிற பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு அதிசயம் அற்புதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனா உங்களுக்கு திகைப்பு இருக்கும், கண்ட பயப்படத்துக்கு சூழ்நிலை உண்டாகும். ஏன் இப்படி எனக்கு வருது அப்படின்னு கேள்வி கேட்கறது நடக்கும். ஏன் எனக்கு சம்பவிக்கிறது என்ன உண்டாகும்? கலங்கவே கலங்காதீர்கள். கண்டினியூவா கர்த்தரை தொடர்ந்து பற்றி கொள்ளுங்க. நிச்சயம் கர்த்தர் நீங்க எங்கே மலைந்து நின்றீர்களோ, எங்க பயந்து நின்றீர்களோ, எங்க சோர்ந்து போனீர்களோ, ஏங்க வந்த என்று சொல்லுங்கள், அதே இடத்துல கர்த்தர் நீங்கள் முன்னேறுவதற்கும் உங்கள் பிள்ளைகள் முன்னேறுவதற்கும் நீங்க அந்த வழியை நடப்பதற்கும் தேவனாய கர்த்தர் உங்களுக்கான அற்புதத்தை செய்வதற்கு என் ஆண்டவர் அங்கே ஒரு வழியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவ்வளவுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். அது கேள்வியே கேட்கா கர்த்தர் அழகா நேர்த்தி செய்வார். இப்ப கவனிங்க, அந்த ஜனத்தின் நடுவில் அந்த ஜனங்கள் அந்த பக்கம் போயிட்டாங்க, செங்கடலை தாண்டி அங்க போயிட்டாங்க. போன உடனே ஆண்டவர் ஒரே பாட்டு பாடல், ஆண்டவர் ஒரே குச்சி, அக்கா பாடுதான், அண்ணன் பாடுதான், தம்பி பாடுதான், இஸ்ரேல் ஜனங்கள் பாடுறாங்க, பாடிட்டே இருக்காங்க. 5 விதமான பாட்டை பாடுறாங்க. எப்போது? கர்த்தர் செய்த அற்புதத்தை பார்த்தபோது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு ஏற்பட்ட காரியம் நான் சொல்லுவேன், இவங்களுக்கு ஏற்பட்ட காரியத்தை மட்டும் சொல்லுவேன். அற்புதத்தை கண்டபோது ஆண்டு செய்வோம். அல்லேலூயா. சரி, நான் இப்ப சொல்ல போறேன்னா, இந்த அற்புதத்தை யாருக்கு செய்யும்? சும்மா எல்லாம் செய்ய மாட்டேன். யாருக்கு செய்வார்? லட்சுமணி கவனிங்க, இந்த அற்புதத்தை யாருக்கு செய்வார் அப்படின்னா, என்ன கஷ்டமோ பாடோ நெருக்கமோ பாவம் வேண்டாம் என்று சொல்லி உதறி விட்டு முன்னேறி போறானே அவனுக்கு தான் செய்வார். அல்லேலூயா. எகிப்திலிருந்து எகிப்து வேண்டாம் அப்படின்னு புறப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் செய்தார். அதனால கவனிச்சுக்காங்க, கர்த்தர் யாருக்கு செய்வார் அப்படின்னா, அடிமைத்தனம் வேண்டாம், பாவம் வேண்டாம், அசுத்த வேண்டாம், அருவருப்பு வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிவிட்டு யார் முன்னேறி போறார்களோ ஆண்டவரை நோக்கி அவர்களுக்கு தான் கர்த்தர் செய்வார். மீகா 7:15 வாசிங்கள். மீகா 7:15. ஒரு ஆள் உபாகம் 5:16, ஒரு ஆள் உபாகம் 8:14, ஒரு ஆளு மீகா 7:15, உபாகம் 5:6, உபாகம் 8:14. அடுத்த வார்த்தை உபாகம் 5:6. உபாகம் 5:6. ஏசு அப்பா எகிப்தில் புறப்பட பண்ணினாங்க. 8:14. உபாகம் 8:14. கவனிய இந்த வார்த்தை, கவனிய தம்பிமா, கவனிய. உங்கள் இருதயம் மேட்டின்மை அடையாமல்
உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. அண்டர்லைன் காமிச்சாங்க. இப்பொழுது ஆண்டவர் செய்த அற்புதத்தை திரும்பவும் செய்ய போறார். பின் நாட்களில் உனக்கு அற்புதம் செய்யும்படி உன்னை சிறுமைப்படுத்தி. கவனிங்க, ஏற்கனவே அற்புதத்தை செஞ்சுட்டார். பின் நாட்களிலே என் பையன் கேட்கான், அவன் கேட்கறது தப்பு இல்லை. கடைசி காலத்துல யார நம்புவிய அப்படின்னு கேட்கான். பயங்கர கேள்வி இல்லை அதுதான். இல்லை, ஒன்ன நம்ப மாட்டேன், உன் தம்பி நம்ப மாட்டேன். இப்படி சொன்னேன். என்னை ஆண்டவர் நடத்துவார், என்னை ஆண்டவர் நடத்துவார், எனக்கு ஆண்டவர் போஷிப்பார். கர்த்தர் நான் கட்டின வீட்டுல நான் குடியிருப்பேன். எங்களுக்கு பிறகுதான் உங்களுக்கு உயிரெல்லாம் இருக்க முடியாது. ஆமா அப்படின்னு சொல்லு. அவன் சோதிக்க நம்மளை பார்த்து பாருங்க, என்ன வந்தா தீர்விய நான் வரவே மாட்டேன். நான் தப்பா சொல்ல, நான் உண்மையா அறிக்கை சொல்றேன். நான் கர்த்தரை சேவிக்கிறேன். எனக்கு தெரிந்த 1979 வருஷத்துல இருந்து நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன். 79 இருந்து இந்த 23 வரையிலும் நான் கர்த்தரை தான் தேடினேன். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் முடியுமோ தேடுற, வசனத்தை வாசிக்கிறேன், வசனத்தை ஜனங்களுக்கு சொல்ல, இப்படியே போயிட்டு இருக்கேன். என்ன கர்த்தர் நடந்தா விடுவாரா? விடவே மாட்டார். இப்ப மாதிரி எனக்கு விசுவாசத்துல குறைவு. அப்ப நான் எழுந்து வந்த காலத்துல விசுவாசம் முழுவதும் நிறைஞ்சிருந்த இருதயம். கர்த்தர் சிங்கத்தின் குகை இறையா நிறைந்திருக்கும் சொன்ன மாதிரி என் இருதயம் கர்த்தரை அறிந்த விசுவாசத்தினால் நிறைந்திருந்த ஒரு காலம். அன்னைக்கு நான் கர்த்தரை தான் நம்புறேன், என்னைக்கு கர்த்தரை தான் நம்புறேன், என்னைக்கு கர்த்தரை தான் நம்புவேன். நான் சொல்ல நல்ல கவனிங்க, நம்மளை சோதிக்க ஒண்ணு மாத்திரம் நம்ம சொல்லித்தாரேன். இன்னைக்கு ஒரு அற்புதம் செஞ்சிட்டாருனால எதிர்காலத்துல தேவ நல்ல செய்யும்படி இந்த நாட்கள்ல நம்மளை சிறுமப்படுத்துவோம். என்ன படுத்துவா? சிறுமை. ஒரு ஆள் பேசும்போது கண்ணீர் வடிக்க வைப்பா, நம் இருதயம் பாரப்பட வைப்பா. அதாவது ஒரு சில சூழ்நிலை நடுவுல இருக்கும். நான் இந்த இதுல மேல ஏறி வந்துட்டேன், மழையோட வந்தேன், வலுவுது கால்களெல்லாம் தண்ணி இங்க வந்தாச்சுன்னா நம்ம வலியும் நேரமும் ஆயிட்டு. யோசனை சொல்லுங்க, இதுல சேர்ந்த நடங்கப்பா அப்படிங்க. நான் நடக்காத நடையா பூஜாரி பாடம் தரான். என்ன சொல்லுது? உங்களை கர்த்தர் உதவிக்கு வச்சிருக்கிறா, உன்னால முடிஞ்ச உதவியை செய்யணும், அவ்வளவுதான். என்னைக்கு நான் சொல்றேன் செய்யணும் அப்படின்னு மனசு நினைச்சிட்டு நான் வந்தேன். வந்து உட்கார்ந்து பாடு என்ன மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆண்டவரே, இந்த மழை வேற புழு 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 பட்டு கிடக்கு, போய் இறங்க மாட்டீரா, ஆட்கள் வரணுமே ஐயா அப்படின்னு சொன்னேன். ஒரு தூக்கல் இல்லை, அவ்வளவுதான் சொன்னேன். பாஸ்டர் வரமாட்டாரு, எனக்கு நம்பிக்கை இல்லை. போன் பண்ணேன், கடற்கால கடுமையான மழை, அது இங்கதான் இல்ல அப்படின்னு. என்ன செய்ய சூழ்நிலை ஒண்ணு தெரியும், அதன் நடுவுல அவர் வழி திறப்பார். அல்லேலூயா. அதை மட்டும் புரிஞ்சுக்காங்க. அங்க வரும் இங்க வரும், அங்க வரும் இங்க வரும், அது நடுவுல கர்த்தர் வழி திறப்பார். யாருக்கு அற்புதம் செய்கிறார்? பாவத்தை விட்டு அக்கிரத்தை விட்டு வெளியே வந்து ஆண்டவரை நோக்கி போறவனுக்கு அற்புதத்தை செய்வார். இந்த நாள்ல சொல்லுவேன், உங்க கண்கள், வாழ்க்கை, இருதயம் கர்த்தரை நோக்கி போகுமானா மேலும் நீங்க ஆச்சரியப்படக்கூடிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். சொல்லலேலூயா. சரி, இந்த அற்புதம் நடந்துட்டு இருக்கும் போது சிறும அனுபவி கொண்டிருக்கிறோம். சரி, இப்ப உங்களுக்கு புரிஞ்சியா? புரிய முடியல. சாராளுக்கு குழந்தை இல்லை, ஒரு நிந்த இருந்துச்சு. அப்போ அந்த குழந்தைய கொடுத்துட்டாரு, நிந்த நீங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இஸ்மாயில் கேலி பண்ணான். அதுக்கப்புறம் இஸ்மாயில் கேலி பண்ணா யார? ஈசாக்க. பாக்கா நான் பிள்ளைய தப்பா நடத்துறான், வேலை வருது. ஒரு பக்கம் சந்தோஷத்தின் உச்சம், அப்புறம் வேதனை. சொல்லலேயா. 2 பையன் மாதிரி இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சேன்.
இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பான்னு நான் தான் மொழிபெயர்க்க வேண்டியிருக்கு. இது நான் அன்னைக்கு எஸ்எஸ்எல்சி ஃபெயிலான காலத்துல இருந்தே ஏன்டா அந்த தன்மை இருக்கு, அவ்வளவுதான். ஆனா வேற எதிர்பார்க்க அவன் காலத்தை அவன் சொல்லுவான், நீ உன் வேலையை பார்த்துருப்போம் அப்படின்ற மாதிரி. இப்படிதான் ஒரு பக்கம் மனசுல சந்தோஷம், இன்னொரு பக்கம் துக்கம், வேதனை. அது எதுக்குன்னா எதிர்காலத்துல நானும் நீங்களும் பட்ட துக்கத்துக்கும் துக்கத்துக்கும் நன்மையை கத்த செய்ய போறார். அதை மறந்துறாங்க, கட்ட சொல்கிறோம். அடுத்தது ஆண்டவர் அற்புதத்தை யாருக்கு செய்வார் அப்படின்னா வாசிக்க போறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 20, 25, 26. லூக்கா 5ஆம் அதிகாரம் 20, 25, 26. அவர்களுடைய விசுவாசத்தை அவர்கள் கண்டு நோக்கி மனுஷனை எழுந்து இப்போ யாருக்கு கண்ட அற்புதம் செய்கிறார் அப்படின்னா அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு அற்புதம் செய்வார். சொல்லுங்க, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் சொல்கிறார், ஆண்டவர் அவரை விசுவாசிக்கிற அத்தனுடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வார். நீங்க எல்லா காலத்திலையும் தேவனாய கர்த்தரை நீங்கள் விசுவாசிங்கள், அற்புதம் செய்வார். கர்த்தர் சொல்கிறார். அடுத்தது தேவன் யாருக்கு அற்புதம் செய்வார் என்பதற்கு 3வது நியாயாதிபதி புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 19 வாசிப்போம். நியாயாதிபதிகள் 13:19. இப்ப யாருக்கு தம்பி காடி யாருக்கு அந்த அற்புதம் செய்யலாம்? தேவனுக்கு சுத்தமான பரிசுத்தமான பலி செலுத்தினவர்களுக்கு அற்புதம் செய்வார். நல்ல காட்சியாக இந்த 6ஆல வருகிற ஒவ்வொருக்கும் திரும்ப திரும்ப சொன்னேன். தேவனுக்கு முன்பாக சுத்தமான பரிசுத்தமான பலி செலுத்துகிற தெய்வங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். என்ன பலி? 4 பலி சொல்றேன். வாயினால் சொல்லுகிற ஸ்தோத்திர பலி, அது சங்கீதம் 50:23, எபிரேயர் 13:15 வாசிக்காம சொல்லி காட்டியாங்க. ஸ்தோத்திர பலி எடுக்கிறது தேவன் நமக்கு அற்புதத்திற்கு மாறும். இந்த 6ஆவது வந்து விட்டு நீங்க சும்மா கையை கட்டி உட்கார்ந்து போனீங்கன்னா அற்புதம் எதிர்பார்க்க முடியாது. மனப்பூர்வமாக இருளத்திலிருந்து தேவனுக்கு காளைகளாகிய உதவி காளைய ஸ்தோத்திர பலியை நீங்க செலுத்தும் போது, செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது தேவனாய கர்த்தர் அற்புதம் செய்யப்பட்டவர். அவர்கள் பாடல் பாட துவங்கின போது கணக்கத்தி புத்திரர், மோவாபிய அம்மன் புத்திரர் ஒருவருக்குமா எழுதப்படின ஆண்டவர் அதிகாலையிலே ஸ்தோத்திர பலியிடும் பொழுது அங்கே அந்த பள்ளத்தாக்கு நிரம்பத்தக்கதாக தண்ணீர் வரப்படின தேவன் இன்றைக்கு அற்புதம் செய்ய வல்லவல்லவராக இருக்கிறார். ஒரு உதவிகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலியை மனப்பூர்வமாய் கர்த்தர் செலுத்தும் பொழுது நீங்க எந்த விஷயத்தில் அற்புதம் எதிர்பார்க்கிறதோ அந்த விஷயத்திலே கர்த்தர் உங்களுடைய குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கும் ஆண்டவராக செய்திருக்கு உண்மையாக கர்த்தராக. அப்போ ஒரு 3வது யாருக்கு அற்புதம் செய்யறாங்கன்னா பலி செலுத்துறவர்களுக்கு. யாருக்கு? பலி செலுத்துறவர்களுக்கு. என்ன பலி? ஸ்தோத்திர பலி. அது நிறைய பலி இருக்கு, அது அழகமா தெரியுது. ஜீவ பலி ரோமர் 12:1. இங்க கவனிங்க, வாசிக்காண்டா, நான் சொல்லப்பட்டு புரியுது, இது நல்ல நேரம் கவனிங்க. என்னன்னா ஜீவ பலி. ஜீவ பலி என்பது என்னன்னா முழுமையாக நம்மை அர்ப்பணிக்கிற பலிதான் ஜீவ பலி. ஆவி, ஆத்துமா, சரீரத்தை தேவனுக்கு என்று பரிசுத்தமும் உண்மையாக ஒப்புக் கொடுப்பதுதான் ஜீவ பலி. அப்போ பரிசுத்தமா ஒப்புக் கொடுக்கிற பலியை செய்யும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்வார். 3வது பலி என்னன்னா எபிரேயர் 13:14 வாசிக்காண்டா சொல்லுங்க. தகன பலி. என்ன பலி? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தகன பலி இல்லை, தகன பலி. நீ வந்தவங்க
சண்டை போட்டு இருக்க கதை சொல்றோம் பாருங்க. தகன பலி அப்படின்னா என்ன? இந்த பலியில அக்னி கடந்து போகும். எதோ இல்ல, அந்த 3லயும் அக்னி கடந்து போவாது. இதுல அக்னி கடந்து போகும், சாம்பல் தான் கிடைக்கும். அதுதான் தகன பலி. அப்புறம் கவனி, பான பலி. என்ன பலி? 2 தீமோத்தேயு 4:6 வாசிக்காண்டா. 2 தீமோத்தேயு 4:6 பான பலி அப்படின்னா என்ன அர்த்தம்? இரத்த சாட்சியாக மரிக்க போற பலி. என் அம்மா ராசாத்தி ஒண்ணுதான். என்ன பலி? பான பலி. அப்போ பவுல் சொல்றார், இந்த ஊழியத்தின் மேல் நான் பான பலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன். பவுல ஒரு பெரிய மேடையில, ஒரு பெரிய மேடையில மேட்ல இப்படி மேல கொண்டு கட்டி கட்டி மல்லாகப்படுத்த வச்சிருக்கு. தலையை அறுக்க போறான். கேட்கான், 2 போர்ஷன் கேட்கிறான். இப்ப இயேசு சொல்ல மாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் விட்டுருவாடிங்க. அவன் சொல்லுவான், சீக்கிரம் வெட்டல நம்ம பரலமா போறேன் அப்படின்னா. வெட்டு சீக்கிரம் வெட்டுறா, அது மேல வந்துருக்கேன். இவ்வளவு தூரம் கஷ்டப்பாடுபட்டு உன் கூட ஏறி வந்திருக்கேன். நீ வச்சிருக்கிற வாளிய தலை துண்டாக்க போகுது. இவனால விசுவாசத்தோட கத்தரை ஆராய்ச்சேன். உன் வாழ்வு கத்தரை முகமுகமா பார்க்க போறேன். இதுக்காக இயேசுவே நடக்காத வெட்டு அப்படின்னா அதுதான் பான பலி. இந்த பிரகாரமா போறேன் அப்படின்னு அறிஞ்சு ஒப்பு கொடுத்து செயல்படுறது அதுதான் பான பலி. என் சொல்ல கேட்க மாட்டான் அப்படின்னு ஆகாரம் கொடுக்க, அதுதான் பான பலி. அறிஞ்சுதான் கொடுக்கும், அறியாம கொடுக்கல. நமக்கு எது தெரியுமோ அதுக்கு நான் ஒப்பு கொடுத்து போறதா பான பலி. அது சொல்ற, இந்த ஊழியம் கஷ்டம், பாடு, நெருக்கடி, ஆனா நான் அந்த ஊழியத்துல பான பலியாய் வார்க்கப்பட்டுவார். அதான் அந்த மேன்மை. சரி, அப்போ 4 விதமான பலி செலுத்தும் பொழுது தேவன் அற்புதங்களை அதிசயம் செலுத்துகிறார். அடுத்தது கத்த நமக்கு என்ன செய்கிறார்? ஏசாயா 51:12. கொஞ்சம் வேகமா வாசிக்கணும், அப்பதான் நான் வேகம் முடிக்க முடியும். ஏசாயா 51:12. அப்போ கர்த்தர் நமக்கு அடுத்த 2வது பெரிய காரியம் என்னன்னா, முதல்ல அற்புதம் செய்கிறார். எப்படி செஞ்சார் சொல்லி நான் சொல்லிட்டேன். இப்ப எழுதுகிறார்னா ஆறுதல் செய்கிறார். நமக்கு ஆறுதல் செய்கிறார். என்ன செய்கிறார்? ஆறுதல். யார் யாருக்கு ஆறுதல் செய்கிறார்? அதுக்கு நான் வேகமா சொல்லி விடுகிறேன். 5 காரியம் வைத்திருக்கிறேன். அந்த 5 காரியத்தை நான் வேகமா சொல்லி தொடங்கள். 1, துக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆறுதல் செய்கிறார். பிள்ளைகளை குறித்தோ, சூழ்நிலை குறித்தோ, சரீரத்தில் இருக்கிற வியாதியை குறித்தோ, எதிர்காலங்களை குறித்தோ யார் துக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் தேவனாய் கர்த்தர் ஆறுதல் செய்கிறார். 1 ஏசாயா 51:18. அடுத்து சொல்ல விரும்புகிறேன். சிறுமைப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்கிறார். யாருக்கு செய்கிறார்? சிறுமைப்படுகிறவர்களுக்கு. நல்ல வசதி வாய்ப்பு இல்லை, நல்ல வீடு இல்லை, தங்க நல்ல இடம் இல்லை, நல்ல ஆகாரங்கள் இல்லை, நல்ல வசதியான சூழ்நிலைகள் இல்லை, நல்ல பேலன்ஸ் சுகம் இல்லை. அவர்களுக்கு தேவனாகி ஆண்டவர் ஆறுதல் செய்கிறார். சிறுமைப்படுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்கிறார். 2 கொரிந்தியர் 7:6. கொஞ்சம் எடுத்துட்டு இருக்க வாசிக்க முடிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 7:6. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். 3வது யாருக்கு ஆறுதல் செய்கிறாருன்னா, கவனிங்கள், அந்நிய பாஷை பேசி தேவனிலை மகிழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்கிறார். உங்களுக்கு ஆறுதல் உண்டாகத்தக்கதாக
பல பாசை பேசுகிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். வீணாக அல்ல. அது ஏசாயா 28 11 12 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோத்திரம். நாலாவது யாருக்கு கர்த்தர் ஆதரவு செய்கிறார்னா, கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறவர்களுக்கு. இல்ல கவனிங்க, உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தை இருக்கிற அந்த வசனங்களை, வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவைகளினால் உங்களுக்கு ஆறுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு அதிகாரமோ 2 அதிகாரமோ 3 அதிகாரமோ 10 அதிகாரமோ வாசிக்கும் பொழுது, அந்த வாசித்து கொண்டிருக்கும் பொழுதே உண்மையில் காணப்படுகிற அத்தனை பகுதியை நீக்கி தேவன் வசனத்தினால் உண்டான ஆறுதலை ஒரு தருகிற கர்த்தரா இருக்கிறார். அல்லேலூயா. அது 119 சங்கீதம் 49 5 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோத்திரம். அடுத்தது கவனிங்கள், அது அவருடைய கரங்களா இருக்கிற 4வது 5வது யாருக்கு கர்த்தர் ஆதரவு செய்யறான்னு சொன்னா, அவருடைய மக்களா இருக்கிற, அதாவது கர்த்தருடைய ஜனமா இருக்கிற, விசுவாசியா இருக்கிற, சீசனா இருக்கிற, கிறிஸ்தவனா இருக்கிற ஆங்கிலேயர்களுக்கு அவர் ஆறுதல் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ஏசாயா 49:13, ஏசாயா 52:9, ஏசாயா 52:9 மட்டும் வாசிங்க. ஏசாயா 52:9 மட்டும் வாசிங்க. கர்த்தர் தம் ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார். கர்த்தர் சொல்றார். அப்ப தன் ஜனத்துக்கு என்ன செய்யறார்? ஆறுதல் செய்கிறார். மூணாவது அவர் செய்கிற வேலை சொன்னால், கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். என்ன செய்கிறார்? மீகா 7:18, மீகா 7:18 கொஞ்சம் வேகமா வாசிங்க. நான் ஒரே பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். அவர் கிருபை செய்கிற தேவன். யாருக்கு சொல்றார்? அவர் தம்முடைய மக்களுக்கு கிருபை செய்கிறார். யார் கிருபை செய்வார்? கர்த்தரை துதிக்கிறவர்களுக்கு, கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு, கர்த்தரின் இருதயத்துக்கு ஏற்றவர்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். அது கிருபை செய்கிறார் துதிக்கிறவங்க சங்கீதம் 34:1. அது போல கர்த்தரை காத்திருக்கிறவர்கள் சங்கீதம் 5:3. இருதயத்துக்கு கேட்பவர்கள் அப்போஸ்தலர் 13:22. கர்த்தர் சோத்திரம். நான் அந்த பகுதியை நான் அதை நிறுத்தி விட்டு அடுத்த கடைசியை சொல்லி முடிக்க போறேன். அது சோத்திரம். கர்த்தர் யாருக்கு நன்மையான காரியம் செய்கிறார் என்று நான் பார்க்கும் பொழுது, கர்த்தர் தமக்குடைய ஜனங்களுக்கு நன்மை செய்கிறார். நன்மை செய்கிறார். வாசிக்கலாம். சகரியா 8:15. சகரியா 8:15. சகரியா 8:15. சகரியா 8:15. நன்மை செய்கிறார். நன்மை செய்கிறார். கர்த்தர் என்னென்னலாம் செய்கிறார்? கடைசியா சொல்லப்படுகிறது 4வது பகுதி. கர்த்தர் நன்மை செய்கிறார். யாருக்கு நன்மை செய்வார்? வேகமா சொல்லுங்கள். 1, உத்தமர் நன்மை செய்கிறார். 84 சங்கீதம் 11. 2, கேட்கிறவருக்கு நன்மை செய்கிறார். மத்தேயு 7:11. முதலாவது உத்தமர் நன்மை செய்கிறார். சங்கீதம் 84:11. கேட்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறார். சங்கீதம் மத்தேயு 7:11. அப்புறம் கவனிங்கள், பசி உள்ளவர்களுக்கு நன்மை செய்கிறார். இப்ப வந்திருக்கிறவங்களுக்கு வசனத்தை குறித்து, தேவ சமூகத்தை குறித்து யாருக்கும் பசி இருந்தாதான் நன்மை செய்வார். சூட்டிய போல கடமைக்கா வந்து சோதரான்னு அல்லேலூயா அப்படின்னு போனா முடியாது. பசி வேணும், பசி வேணும், பசி வேணும். கத்தக்கு தோத்துறான். பசி இருந்தா மட்டும்தான் நன்மை செய்வோம். கத்த சோதரம். அது லூக்கா 1:53 இருக்கு. 4வது, கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டவர்களுக்கு நன்மை செய்வார். கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டவர்களுக்கு. சங்கீதம் 23:6. கடைசியாக அவருடைய ஜனமாக உறுதிப்பட்டால்
அவர் நன்மை செய்வார். எரேமியா 31:14. நான் இதோடு என்னுடைய வார்த்தையை நிறுத்த விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னென்ன காரியத்துல அவர் செய்கிறார் என்பதற்கு 4 பெரிய காரியம் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, அற்புதம் செய்வார். 2, சொல்லுங்க, விசுவாசிகள் அற்புதம் அதுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் பலி செலுத்துறதுக்கு அற்புதம் செய்வார். 2, ஆறுதல் செய்வார். 3, கிருபை செய்வார். 4, நன்மை செய்வார். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.